ஹலோ கைஸ், என் பேர் பாரதி. நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி விஷன் போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். விஷன் போர்டு என்னென்னா, நம்ம வரப்போகிற வருஷத்தில் இல்லை வரப்போகிற 6 மந்த்ஸில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே மேனிஃபெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுற ஒரு போர்டு. நான் போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணேன். இதுதான் நான் போன வருஷம் பண்ண போர்டு, சரிங்களா? ஆனால் லாஸ்ட் இயர் நான் ஒரு கிளியர் கட் கோல்ஸ் அதெல்லாம் வச்சு இதை பண்ணல. ஆனால் எப்படி சொல்கிறது, பின்ட்ரெஸ்ட்குள்ளே போன உடனே இதெல்லாம் அழகாக இருக்குது, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் டு பி ஹானஸ்ட், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 50% ஆஃப் த திங்ஸ் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வருஷம் ப்ராப்பராக பிளான் பண்ணி பக்காவாக ஒரு விஷன் போர்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கேன். அதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பண்ண போகிறோம். ஆனால் நம்மளால் இதை சொந்தமாக பண்ண முடியாதுன்றதுனால நம்ம சாட் ஜிபிடியோட உதவியில் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம சாட் ஜிபிடி கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விஷன் போர்டை க்ரியேட் பண்ண போகிறோம். விஷன் போர்டு சாட் ஜிபிடி என்ன சொல்கிறாப்புலனா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிசைட் த டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும். சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னா, பிக் 6 months or 1 year, anything longer is imagination and not planning. ஆப்வியஸ்லி இட்ஸ் ரைட். நம்ம இப்போ ஒரு 3 years 4 years அந்த மாதிரி வச்சோம்னா நம்ம அதை மறந்தே போயிடுவோம். நம்ம இது பிக்சரில் இருக்கும், ஆனால் நம்ம டோட்டலி மறந்து போயிடுவோம் அதனால் 6 months 1 year இஸ் டோட்டலி ஃபைன். அண்ட் 1 yearன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ நான் போன வருஷம் 2025 பண்ணேன். ஸோ அதை இப்போது 24ல் 25க்கான விஷன் போர்ட் பண்ணேன். அதே மாதிரி இப்போ 26க்கான விஷன் போர்ட் பண்ண போகிறேன். மேபி 1 year இஸ் மோர் ரியலிஸ்டிக். 6 monthsன்றது ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், நம்ம ரொம்ப பேக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோன்னா 6 months ட்ரை பண்ணலாம். பட் நான் 1 year தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ டைம் ஃப்ரேம் 1 year. நெக்ஸ்ட், சூஸ் கிளியர் லைஃப் கேட்டகரிஸ், ஸ்டிக் டு ரியல் ஏரியாஸ், கரியர் ஆர் ஒர்க், மனி, ஹெல்த், ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல், ரிலேஷன்ஷிப்ஸ், பர்சனல் க்ரோத் அண்ட் ட்ராவல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் இதில் இருக்கிற எல்லாமே எனக்கு தேவைன்னு. இருங்க ஒரு நிமிஷம், அந்த பேப்பரை மிஸ் பண்ணிட்டேன். ஸ்டிக் டு ரியல் ஏரியாஸ், கரியர் அண்ட் ஒர்க். ஆக்சுவலி நான் ஒரு க்ளோதிங் பிராண்ட் வச்சுருக்கேன். அது பேர் த வெயோன். அது ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயர் என்ன பிளானில் இருந்தேன்னா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம என்ன வேணால் பண்ணிடுவோம். அந்த மைண்ட் செட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஆனதுனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. பட் இன்னும் நான் அதை க்ளோஸ் பண்ணல, அது போயிட்டு தான் இருக்குது. அப்பப்போ மாதத்துக்கு அட்லீஸ்ட் 5 ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த ஏரியாஸ்லாம் எனக்கு வேணும்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்டகரிஸில் எனக்கு கெரியர் வேணும். நெக்ஸ்ட்டு மணின்னு சொல்ல வேணாம், மணின்னு சொல்லாமல் ஃபினான்சஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் சம்பாதிக்க போகிறோம், அதை செலவு பண்ணுறது ப்ராப்பராக பண்ணணுன்றது தான் ஃபினான்ஸ். மணின்றது இவ்வளோ கட்டுக்கட்டாக காட்டுறது. ஸோ ஃபினான்சஸ். ஹெல்த் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹோம்லாம் என்னன்னு தெரில, ஆனால் லைஃப் ஸ்டைல் எனக்கு தேவை. ஏன்னா நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். when you start liking pink again, it means your life is getting back on track அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் பிங்கிஷ் ஏஸ்தட்டிக்காக மாற்றலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப்ஸ். ஆப்வியஸ்லி ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப முக்கியம். அது ரிலேஷன்ஷிப்னால் லவ் மட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, காதலன் கூட, அந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுவும் ஒரு கேட்டகரி தான், அதையும் ஆட் பண்ணி வைக்கிறோம். ட்ராவல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரைட் ஸ்பெசிஃபிக் அவுட்கம்ஸ் ஃபார் ஈச் கேட்டகரி. ரைட் 1 to 2 கிளியர் எண்ட் ரிசல்ட்ஸ். நான் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 1 or 2 அவுட்கம்ஸ் எழுதி வைக்க போகிறோம். ஓகேவா? நான் என் பிராண்டை ஆக்சுவலி கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது மேபி. நெக்ஸ்ட்டு, ஃபினான்சஸ். இதை நான் சொல்லியே ஆகணும். போரில் நான் ரொம்ப இம்பல்சிவாக நிறைய பர்ச்சேசஸ் பண்ணேன். லைக் இந்த இயர் நான் பண்ணலை, 25ல் நான் பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 24ல் நீங்கள் என்னோடய கபோர்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 7 சன்ஸ்க்ரீன் இருக்கும், 3 மாய்ஸ்சரைசர் இருக்கும், 2-3 ஃபேஸ் வாஷஸ் இருக்கும், நான் போடாத நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த இயர் நான் ரொம்ப கான்ஷியஸாக, தப்பாக கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன், வருஷத்தை தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் மேபி 25ல் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். என்கிட்ட இப்போ இருந்த 7 சன்ஸ்க்ரீனை நான் கரெக்டாக யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா காலி பண்ணி இந்த வருஷம் நான் சன்ஸ்க்ரீனே வாங்க வேண்டான்ற நிலமையில் இருந்தேன். ஏன்னா நான் அவ்வளோ சன்ஸ்க்ரீன்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் இப்போ என்கிட்ட 2 சன்ஸ்க்ரீன் தான் மிச்சம் இருக்குது. அதில் ஒரு சன்ஸ்க்ரீன் எனக்கு பிஆரில் வந்துச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஆனால் என்னென்னா, ட்ரெஸ் நிறைய வாங்கினேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வாங்கின ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணேன். இப்போ என்னோடய பிளான் இந்த வருஷம் ஃபினான்சஸில் என்னவாக இருக்கும்னா, அந்த கன்சம்ஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ நான் நிறைய ட்ரெஸ்ஸை வாங்கி யூஸ் பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை. பட் நிறைய ட்ரெஸ் வாங்கினேன். மேபி அதை கம்மி பண்ணிக்கணுன்ற மாதிரி சின்ன கம்மி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஓவர் கன்சம்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபினான்சஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
நான் வந்து செலவு பண்ணுவேன், ஓகேவா. சம்டைம்ஸ் அந்த காசு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா வருத்தப்பட மாட்டேன். அது வந்து இப்போ என்ன சொல்லுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறேன், யோசிக்காமல் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் போடுறப்ப வந்து அந்த ரிட்டர்ன் சார்ஜஸ் ஆஃப் 100 அப்படின்னு பிடிப்பாங்க. சில பிராண்ட்ஸில், எல்லா பிராண்ட்ஸும் கிடையாது, சில பிராண்ட்ஸில். பட் அந்த 100 ருப்பீஸை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் நான் தான் அதை வாங்கிட்டு அது நல்லா இல்லைன்னு திருப்பி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 100 வந்து சில பேருக்கு பெரிய அமௌண்ட் தான். அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணணுன்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்னோடய செகண்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா, அக்னாலேஜ் லாஸஸ் ஈவன் இஃப் இட்ஸ் ஸ்மால், ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் கேட்டகரி வந்து ஹெல்த். இந்த வருஷம் வந்து நான் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் ஐ எண்ட் அப் கெட்டிங் அ சர்ஜரி. நான் இத்தனை வருஷமாக வந்து நிறைய வெளியே ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. பட் இன் தி எண்ட் என்னோடய ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்து அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னால வரல. இட் வாஸ் சம்திங் ஹார்மோனல் விச் ஸ்டார்டட் 5 years பேக். ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என்னை பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். நான் வந்து இப்போ 46 kgயில் இருக்கேன். ஹானஸ்ட்லி 46 வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான வெயிட் தான். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு 38லேருந்து 42க்குள்ளேயே ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஆகுனா, நான் 42 டச் பண்ணுவேன், ஃபீவர் வரும், 38 போவேன், அந்த மாதிரி வந்து ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கும். பட் 46 வாஸ் அ வெரி பிக் மைல் ஸ்டோன். ஆனால் இப்போ வரைக்கும் என்னோடய மைல் ஸ்டோன் வந்து எப்போவுமே வந்து 50 kg தொடணுன்றது தான். 50 kg இது வரைக்கும் நான் டச் பண்ணதே கிடையாது. ஸோ 50 kgன்றது வந்து கண்டிப்பாக எழுதி வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹேபிட்ஸ். த ப்ராப்ளம் வித் மீ இஸ், நான் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவேன். நான் பண்ணேன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவேன், பண்ணலைன்னா பண்ணவே மாட்டேன். அதுதான் பிரச்சனை. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னோடய கேட்டகரி வந்துட்டு ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ நான் எப்படிப்பட்ட பர்சன்னு சொன்னீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெகுலராக கால் பண்ணி பேச மாட்டேன், பட் மீட் பண்ணுறப்போ ஐல் பி ஃபன். ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, the one thing I'll change about myself is, regularly talk to friends. கால் பண்ணி பேசுகிறது தப்பு கிடையாது. ஓகே, நம்ம வந்து பேசாமல் இருந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதும் தப்பு கிடையாது. பட் அப்பப்போ கால் பண்ணி ஆஸ்கிங் ஹவ் ஆர் யூ அப்படின்றது வந்து ரொம்ப பேட் விஷயம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காதல். நான் லவ் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை, நான் லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஐ திங்க் ஐ ஹவ் டு ஃபிக்ஸ் அ லாட் ஆஃப் பவுண்ட்ரிஸ். பிகாஸ் இப்போ கூட என் கண் வீங்கி இருக்குது, அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் லவ்வில் வந்துட்டு பவுண்ட்ரிஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு இப்போது. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி. I don't want to explain a lot about my family, but relationship with my sibling is very healthy. It's going good. We don't fight a lot. அதை எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கேட்டகரி ட்ராவல். என் லேப்டாப்க்கு என்னமோ ஆகிடுச்சு. என்ன ஆச்சு என் தங்கத்துக்கு? லேப்டாப்பை சார்ஜில் போட்டுட்டேன், ஓகேங்களா. இப்போது ட்ராவல். ஸோ வந்து இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அவுட்கம்ஸ் கொடுக்க சொல்லியிருந்துச்சு ChatGPT. ஸோ வந்து நான் அவுட்கமாக பார்க்குறது என்னென்னா, என்னோடய ஒரு ப்ராப்பர் டெஸ்டினேஷன், அதை வந்து நான் அவுட்கமாக பார்க்குறேன் இப்போது. ஸோ கோவா கண்டிப்பாக இந்த வருஷம் போகிறேன். நார்த் லடாக், மேபி லடாக்குன்னு இல்லை, ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு கோல்டாக ஒரு பிளேஸுக்கு எனக்கு போகணும். நல்ல தேர்மல்ஸ் எல்லாம் போட்டுட்டு சுற்றுற மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகணும். அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து இப்போதைக்கு இந்த வருஷம் எனக்கு பாசிபிளான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து இந்த வருஷம் சில பல ஃபினான்ஷியல் கோல்ஸ் எங்களுக்கு இருக்குது. எங்கள் ஃபேமிலியாக பார்த்திங்கன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் வந்து சில பல ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்குது. அதை அச்சீவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை இந்த வருஷம் நாங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். பட் மேபி வில் ட்ரை. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை மேபி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், நாங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் போகிறோம். கலெக்ட் விஷுவல்ஸ் ஃபார் ஈச் அவுட்கம். 1 strong image, 1 short phrase, maximum 5 to 7 words. அவாய்ட் aesthetic filler. லாஸ்ட் இயர் நான் இதான் பண்ணேன். இன்ட்ரெஸ்ட்குள்ளே போய் எல்லா ஏஸ்தட்டிக்கான பிக்சர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த வருஷம் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, நம்ம வந்துட்டு ஏஸ்தட்டிக் ஃபில்லர்ஸ் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் இன்ட்ரெஸ்ட்குள்ளே தான் போவேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டோட்டல் 9 to 12 மேக்ஸ். லெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ், மோர் இஸ் ஈக்குவல் டு கன்ஃபியூஷன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ChatGPT. நான் வந்து கோல்ஸே 1 2 3 4 5 சாரி சாட், நான் வந்து கோல்ஸே கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். அதனால் 12 ஒரு 15க்குள்ளே இருக்குது, பிரச்சனை இல்லை. அரேஞ்ச் இன்டென்ஷனலி. Most important goals in the center or top, supporting goals around them. Okay, finalize the format. Choose one: physical board, phone wallpaper or desktop background. லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஃபிசிக்கல் போர்டாக இருந்தாலும் இட் வில் பி பெட்டர் ஃபார் மீ. ஸோ நான் என்ன பிளான் பண்ணலான்னு இருக்கேன்னா, பிக்சர்ஸை கட் அவுட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபிசிக்கலாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி ஃபோன் வால்பேப்பராக ஒன்று வைக்கலான்னு இருக்கேன். ஸோ சரி, இப்போ நம்ம வந்து விஷன் போர்டை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
வாஷிங் இல்லை வாட்சிங். பாய்.